உங்களுக்கு சொந்த பணத்தை பேங்க்ல கொடுத்து அவன் தார 0.3% வருஷ வட்டிக்கு இருப்பீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கள்ள பேங்குகள கள்ள ஷேடி பிசினஸ் உங்களுக்கு வழங்கணும்னு சொன்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்கும் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்கும் வித்தியாசம் வழங்கணும். முதலாவது சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்னா ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை மக்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பேங்க், நீங்க உங்களோட பணத்தை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா என்ன ஒரு நம்பிக்கையில பத்திரமா வச்சுக்காங்கன்னானா சொல்லி கொடுப்பீங்க. சரி தம்பி உங்களோட பணம் எங்கள்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி எடுத்து அவனுகள் உங்களோட பணத்தை இன்னொருத்தருக்கு ஹோம் லோனாவோ எஜுகேஷன் லோனாவோ பிசினஸ் லோனாவோ கொடுத்து அதுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நீங்க கொடுத்த பணத்தை மட்டுமே கொடுக்காம ஜஸ்ட் உங்களோட பணத்தோட 10% மட்டும் அவனோட பேங்க்ல வச்சு போட்டு 90% ஃபுல்லா லெண்ட் அவுட் பண்றாங்க. அந்த லெண்ட் அவுட் பண்ணதை ஒரு வாங்கினவன் அவன் திரும்ப கொண்டு அதை பேங்க்ல டிபாசிட் பண்ணானோன்னா அதை வச்சு போட்டு அதுல இருந்து 90% திரும்ப லெண்ட் அவுட் பண்றான். இப்படி அவங்கள்ட்ட இல்லாத பணத்தையே மாறி மாறி லெண்ட் அவுட் பண்ணி பெரிய ஒரு மிகப்பெரிய பிரமிட் ஸ்கீம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கள்ள பேங்க். அவ்வளவு பெரிய பிரமிட் ஸ்கீமை உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே உங்களோட பணத்தை வச்சு ரன் பண்ணி போட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு 0.3 வட்டி தாரானால், ஆனா வருஷத்துக்கு இன்ஃபிளேஷனே மோர் தென் 10% மேல போயிட்டு இருக்கும். அதடுத்து என்ன நாக்கு வலிக்கிறியா நீங்க? இந்த கள்ள சென்ட்ரலைஸ் ஃபைனான்சியல்ற இந்த கள்ளத்தனத்திலிருந்து வெளியால வரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் சொல்றது. டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிடில் மேனை இல்லாமக்கிட்டு இந்த பேங்க் மாதிரி இந்த லெண்டிங் கம்பெனிகள் மாதிரி இருக்கிற இந்த கள்ள கம்பெனிகள் எல்லாத்தையுமே இல்லாமக்கிட்டு பிளாக் செயினை கொண்டு வந்து பிளாக் செயின்ல இருக்கிற யாரு வேணும்னாலும் இந்த ஃபைனான்ஸ் விஷயங்களை செய்யலாம். அதாவது உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஸ்டேக் பண்ணலாம். அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கிட பாதுகாப்புக்காக நீங்க ஸ்டேக் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். வருஷத்துக்கு 5-10% எல்லாம் ரிட்டர்ன் கிடைக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நெட்வொர்க் கிரவுட். அப்படி இல்லையா ஈல் ஃபார்மிங் பண்ணலாம். ஈல் ஃபார்மிங் என்னன்னு சொன்னா நிறைய பேர் இப்ப சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சான பைனான்ஸுக்கு போய் ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு பதிலா அவங்க டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ல வந்து அவங்கள்ட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை தந்துட்டு அவங்களுக்கு தேவையான கிரிப்டோ கரன்சியை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வர கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு நீங்க என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட ஏபின்னு சொல்லி 2 கிரிப்டோ கரன்சி இருக்கணும்னா அதை நீங்க டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ல ஈல் ஃபார்மிங் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏயை வாங்கிட்டு உங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பிஏ தந்துட்டு போவாங்க. இப்படி அவங்க மாத்திட்டு போறதுக்காக ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ்ல உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். ரியல் ஏர்னிங். பேங்க்குங்கிற கள்ளன் உங்களோட பணத்தை வச்சு அவனுகள் கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணி போட்டு உங்களுக்கு பீனட்ஸ் தர மாதிரி இல்லது. நீங்க உங்களோட பணத்தை நீங்க டிரெக்டா ஏர்ன் பண்றது தான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸுக்குள்ள இருக்கிற இந்த டெக்ஸில் இருக்கிற ஈல் ஃபார்மிங்கிற விஷயம். அடுத்தது லெண்டிங் அண்ட் பரோவிங்க நீங்க பிளாக் செயின் கூட நீங்க டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்ல செய்யலாம். இது அப்படி பார்க்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது, ஓகே, உங்கள்கிட்ட இப்போ பிட்காயின் இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட பிட்காயினை போய் லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கொடுத்து போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், யூஎஸ்டியோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். இப்போ உங்களோட பிட்காயின் இருக்குது, உங்களோட பிட்காயின் விற்க விருப்பம் இல்லை, நீங்கள் லாங் டைம் பிட்காயின் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இப்போ பிட்காயின் க்ரோ ஆக போகுது. ஆனால் உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு யூஎஸ்டிடி தான் வேணும்னா இல்லாட்டி ஏதாவது ஸ்டேபிள் காயின் தான் வேணும்னா நீங்கள் உங்களோட பிட்காயினை கொடுத்துட்டு நீங்கள் யூஎஸ்டியை வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் பாவிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவை முடிஞ்சது பிறகு அந்த யூஎஸ்டியை கொடுத்துட்டு அந்த பரோ பண்ணினதுக்குரிய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு வரீங்க. இதே இது லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏதாவது ஒரு கொலாட்டரில் கொடுத்துட்டு, அதாவது ஏதாவது கிரிப்டோ கரன்சி கொலாட்டரில் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டேபிள் காயினை வாங்குவீங்க. ஸோ இது யார் உங்களுக்கு தாரன்னு சொன்னால் அதுவும் உங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் தான் தருவாங்க. நீங்கள் அதே லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் லெண்டர் ஆகலாம். இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டேபிள் காயின் இருக்குன்னு சொன்னால் உங்களோட ஸ்டேபிள் காயினை அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு காயினால் நிறைய காயின்களை கொடுக்கலாம். அதில் போய் நீங்கள் லெண்ட் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட காயினை யார் நான் வாங்கிட்டு போவாங்க தானே, அவங்க வாங்கிட்டு போய் அவங்களோட தேவையெல்லாம் முடிச்சு போட்டு அவங்க அந்த காயினை திரும்ப கொண்டு வந்து தரக்குள்ள அந்த காயினையும் தந்து அந்த காயினோட சேர்த்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று பே பண்ணி போட்டு போவாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற சும்மா இருக்கிற பணத்தை நீங்கள் இந்த மாதிரி லெண்டிங் அண்ட் பரோவிங் பிளாட்ஃபார்மில் கொடுத்து நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஸ்டேக்கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெடி ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள். ஆனால் லோ ரிஸ்க். பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணாட்டியும் நீங்கள் ஸ்டெடி ரிவார்ட் லோ ரிஸ்கில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஈல் ஃபார்மிங் செய்யக்குள்ள ஹை ரிவார்ட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நல்ல காயின்களுக்கு நீங்கள் செய்யக்குள்ள பயங்கரமான ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இம்பர்மனன்ட் லொஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சரியா நீங்கள் கால்குலேட் பண்ணி செய்வீங்கன்னா இதில் நல்ல ரிட்டர்ன் பண்ணலாம். ஸ்டேக்கிங்கை விட கூடுதலான ரிட்டர்ன் ஈல் ஃபார்மிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து லெண்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது கொலாட்டரில் கொடுத்து போட்டு பரோ பண்ணுறது, இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவீங்க. இதில் ஒரு மோடரேட்டான ரிஸ்க். ஸ்டேக்கிங்கை விட கூடுதலாக ஏர்ன் பண்ணலாம். ஆனால் ஈல் ஃபார்மிங் மாதிரி கூடுதலாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால இது மோடரேட் ரிஸ்க். ஓகே, ஸோ உங்களோட ஃபைனான்ஸை பாவிக்கிறதுக்காக நீங்கள் சென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸில் பாவிக்காமல் இதை மாதிரியான டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் பாவிக்கிறதால இருக்கிற பெனிஃபிட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடில் மேன் ஒன்று இருந்துக்கிட்டு உங்களோட பணத்தை அதிகாரம் பண்ண முடியாது. இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டாக நடக்கிறது. அதனால உங்களோட ஓன் மணியை நீங்கள் யாருக்குமே தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கமிஷன் ஒன்று கொடுக்காம மொத்தமாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு
வசதி இருக்குது இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில். இது உங்களோட பணத்தை நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதுனால ஒரு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் உண்டு அந்த எலைட்ஸுகளுக்கு எதிராக சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபண்ட்ஸுகளை ஃப்ரீஸ் பண்ணுறது, உங்களோட ஃபண்ட்ஸை தரமாக்குறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் இல்லை. உங்களோட ஃபண்டு உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, உங்களோட வாலெட்டில் இருக்குது. இதுதான் Web3 மூலமாக தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி Web3 வாலெட் மூலமாக தான் எல்லாம் செய்வீங்க. அதனால் உங்களோட Web3 கண்ட்ரோல் உங்களோட கையில் இருக்கும். இது யாருமே உங்களோட ஃபண்டுக்கு கண்ட்ரோல் இல்லை. உங்களுக்கு ஸ்டெடியான க்ரோத் வேணும்னு சொன்னால் ஸ்டேக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் வேணும், நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார்னு சொன்னால் ஈல் ஃபார்மிங் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேபிளான மாடரேட் ரிஸ்கோட ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் லெண்டிங் அண்ட் borrowing பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இவ்வளோ காலத்துக்கு இப்படியான ஆப்ஷன்கள் இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பேங்கிட்ட பணத்தை கொடுத்து அவனை வருஷத்துக்கு தர 0.3% இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. ஆனால் இதை மாதிரி ஆப்ஷன்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் அந்த 0.3% பிச்சுன்னு சொன்னால் ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். இந்த ஸ்டேக்கிங் எப்படி பண்ணுறது, இந்த ஈல் ஃபார்மிங் எப்படி பண்ணுறது, இந்த லெண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் இது எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணியிருக்கிறேன். தேவையான ஆட்கள் போய் படிச்சுக்கொள்ளுங்கள். இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோக்கு நீங்கள் பார்க்குற டைமுக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.